தீபாவளி என்று அழைக்கப்படக்கூடிய பண்டிகையோட டீகோடிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் அந்த பண்டிகையோட பொதுவான பேரான தீபாவளியை இந்த வீடியோவில் அங்கங்கே பயன்படுத்துவேன். ஆனால் இந்த பண்டிகையோட உண்மையான பெயர் ராவண வெற்றி விழாவாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா தீபாவளி என்பது பிராமண சதிகார கும்பல் இந்த பண்டிகைக்கு இட்ட பெயர். அது நம் முன்னோர்கள் இட்ட பெயர் கிடையாது. வந்தேரி பிராமணர்கள் ஏற்கனவே இருந்த ராவண வெற்றி விழாக்கு வைத்த மறுபெயர் தான் தீபாவளி. இது இந்த காணொளியோட முடிவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த தீபாவளி என்ற பண்டிகையை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இந்த பண்டிகையை 5 நாள் கொண்டாடுறாங்க. 5 நாளுக்கும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி 5 நாளும் ஒரு தெய்வத்தை அவங்க வழிபட்டு ஒரு விதத்தில் அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பல காரணங்களில் முக்கியமான சில காரணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதில் முதல் காரணம், ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் அவனுடைய மனைவியான சீதையை இலங்கை வேந்தன் ராவணன் கிட்ட இருந்து மீட்டு அயோத்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்தான். இந்த நாளை தான் தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு பிராமண சதிகார கும்பல் இதைத்தான் முதல் காரணமா சொல்றாங்க. ராம யுத்தம் செஞ்சு ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள் தான் தீபாவளி அப்படின்றது பிராமண கும்பல் பரப்பி விட்டுருக்கிற ஒரு நம்பிக்கை. இதுதான் முதல் காரணம். அவங்க சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம், நரகாசூரன் அப்படின்னு ஒரு ராட்சச அரசன் இருந்தானா. நரகாசூரனோட யுத்தம் நடத்தி கிருஷ்ணர் அவனை வதம் செஞ்சு நரகாசூரனை வீழ்த்திட்டாரு. இதுவும் தீபாவளி கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் நரகாசூரன் என்ற ராட்சசனை வீழ்த்திய நாள் தான் தீபாவளி அப்படின்னு இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. மூன்றாவது காரணம், ஜெயினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான தீர்த்தங்கரான மகாவீரர் முக்தி அடைந்த நாள் தான் தீபாவளி என்பது அவங்களுடைய நம்பிக்கை. தீபாவளிக்கு அடுத்த நாள் புத்தாண்டு அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு அவங்களுடைய மதகுருவான மகாவீர் மோட்சம் அடைஞ்சிட்டாராம். இதுதான் ஜெயினர்கள் தீபாவளி அனுசரிக்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுது. அதற்கு அடுத்த நாள் அவங்க புத்தாண்டா கொண்டாடுறாங்க. தீபாவளி என்ற பண்டிகைக்கு ஆளாளு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பண்டிகை கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள்னா இந்த 3 காரணங்கள் தான் சொல்லப்படுது.